السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إنما الخمر والميسر والأنصاب والأزلام رجس من عمل الشيطان فاجتنبوه لعلكم تفلحون. قال النبي صلى الله عليه وسلم: ليكونن من أمتي أقوام يستحلون الحر والحرير والخمر والمعازف. رواه البخاري. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் சந்திமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாக. சங்கைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய மாபெரும் அருட்கொடைகளில் காலம் என்பது மிக முக்கியமான ஒரு செல்வம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் கேட்டார்: யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயுன் நாசி கைரும், மனிதர்களிலே மிகச் சிறந்தவர் யார் என்று கேட்டார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள்: மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு, யாருடைய ஆயுளை அல்லாஹ் நீளமாக்கி கொடுத்து நீளமான ஆயுளோடு வாழக்கூடிய ஒரு மனிதர் அந்த நீண்ட ஆயுளில், நீண்ட வயதில் அழகிய நற்காரியங்களை செய்கிறாரோ அவர்தான் மனிதர்களிலே மிகச் சிறந்தவர் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே திரும்ப அந்த மனிதர் கேட்டார்: ஐயுன் நாசி ஷர்ரும், மனிதர்களிலே மிக தீயவர் யார் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள்: மனிதர்களிலே யார் தீயவர் என்று சொன்னார், மிக தீயவர் என்று சொன்னார், மன் தால உம்ருஹு வ ஸாஅ அமலுஹு, யாருடைய ஆயுளை அல்லாஹ் நீளமாக்கி கொடுத்து நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து தீய வழியிலே தன்னுடைய ஆயுளை செலவழிப்பாரோ அவர்தான் மனிதர்களிலே மிக தீயவர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள். இந்த ஹதீஸ் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுட்காலம்
எவ்வளவு முக்கியமான ஒரு பாக்கியம், அருள் என்பதை நம்மால் விளங்க முடிகிறது. அருமையானவர்களே, நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படுவதை போல நாம் செய்யக்கூடிய தீமைகளும் அல்லாஹ்விடத்திலே பதிவு செய்யப்படும். நாளை மறுமையிலே ஒரு மனிதனுடைய அதிகமான நன்மைகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த மனிதனுடைய வலது கையில் அல்லாஹ் அமல் நாமா பட்டோலை என்ற அவருடைய நன்மையினுடைய பட்டோலையை அல்லாஹ் கையிலே கொடுப்பான். இது ஒரு மனிதனுக்கு வழங்கப்படக்கூடிய மகிழ்ச்சியினுடைய, நற்பாக்கியத்தினுடைய, சாதா என்று சொல்லப்படக்கூடிய ஈடேற்றத்தினுடைய மிக உயர்ந்த ஒரு நிலை. அல்லாஹ் தஆலா இதனை குர்ஆனிலே சொல்கிற போது, فَأَمَّا مَنْ أُوتِيَ كِتَابَهُ بِيَمِينِهِ فَيَقُولُ هَاؤُمُ اقْرَءُوا كِتَابِيَهْ إِنِّي ظَنَنْتُ أَنِّي مُلَاقٍ حِسَابِيَهْ فَهُوَ فِي عِيشَةٍ رَاضِيَةٍ فِي جَنَّةٍ عَالِيَةٍ. அல்லாஹ் சொல்கிறான், யாருடைய வலது கையிலே அவருடைய அமால் நாமா பட்டோலை தரப்படுமோ அவர்கள் தங்களிடத்திலே வழங்கப்பட்ட அமால் நாமா பட்டோலையை எடுத்துக்கொண்டு எல்லோருடைய கையிலும் கொடுத்து சொல்வார்கள், இதை படித்து பாருங்கள். அம்மா மன் ஊத்திய கிதாபஹு பியமீனி ஃபயகூலு ஹாஉம் உக்ரவு கிதாபியா, என்னுடைய இந்த ஏட்டை நீங்கள் படித்து பாருங்கள். இன்னி ظننtu அன்னி முலாக்கின் ஹிசாபியா, இவ்வாறுதான் நான் எழுப்பப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு நான் நன்மை தீமைக்கு உட்படுத்தப்பட்டு நான் நாளை மறுமைக்கு வருவேன் என்பதை எண்ணி இருந்தேன். இதெல்லாம் நான் உறுதி கொண்டிருந்தேன். இன்னி ظننtu அன்னி முலாக்கின் ஹிசாபியா, கேள்வி கணக்கை சந்திப்பேன் என்பதை உறுதியாக நான் நம்பியிருந்தேன். இன்னி ظننtu அன்னி முலாக்கின் ஹிசாபியா என்று அவர் சொல்லுவார். ஆனால் யாருடைய அவர் திருப்தி மிகுந்த ஒரு வாழ்க்கையிலே அவர் இருப்பார். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, திருப்திகரமான ஒரு நிலையிலே, ஒரு சொர்க்கத்திலே அவர் இருப்பார். ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கத்திலே இருப்பார். குதூஃபுஹா தானியா, அந்த கிளைகள் அப்படியே படர்ந்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அடர்த்தியான சொர்க்கத்திலே அவர் இருப்பார். குதூஃபுஹா தானியா குலு வஷ்ரபு ஹனீஅன் பிமா அஸ்லப்தும் ஃபில் அய்யாமில் காலியா, உலகத்திலே நீங்கள் வாழுகிற போது முந்திய காலங்களில் நீங்கள் செய்த நற்காரியங்களுக்காக வேண்டி இங்கே உண்டு, அதே போல நன்றாக நீங்கள் குடித்து மகிழ்ச்சியோடு இருங்கள் என்பதாக அவர்களுக்கு சொல்லப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஅம்மா மன் ஊத்திய கிதாபஹு பிஷிமாலி ஃபயகூலு யா லைதனி லமூத கிதாபியா வலம் அத்ரி மா ஹிசாபியா யா லைதஹா கானத்தில் காலியா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யாருடைய இடது கையிலே அவருடைய அமல் நாமா பட்டோலை வழங்கப்படுமோ அவர் என்னுடைய பட்டோலை வழங்கப்படாமல் இருந்திருக்க வேண்டுமே, கை சேதமே. யா லைதஹா கானத்தில் காலியா மா அக்னா அன்னி மாலியா, என்னுடைய செல்வமோ என்னுடைய சொத்துக்களோ எந்த விதமான பயனையும் எனக்கு தரவில்லையே என்று அவர் புலம்புவார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி தருகின்றான். அருமையான பெருமக்களே, இங்கே நாம் நன்றாக யோசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே பல பேர் அரை பகுதியை கடந்துவிட்ட பல மனிதர்கள் இருக்கலாம், முக்கால் பகுதியை கடந்துவிட்ட பல மனிதர்கள் இருக்கலாம். அதே போல வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தை எட்டி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய நிலை என்ன? நாம் இந்த உலகத்தை விட்டும் கண்களை மூடுகிற போது நாம் வெற்றியாளர்களாக செல்வோமா அல்லது நஷ்டவாளர்களாக இந்த உலகத்தை விட்டு செல்வோமா என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையிலே கிடக்கிறார்கள். அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நேசத்திற்குரிய ஒரு சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆரம்பத்திலே அதிகமான துன்பங்களை கொடுத்து வந்த மனிதர்களில் இவரும் ஒரு மனிதர். அது மட்டுமல்ல, அதாவது அபிசீனியா என்று சொல்லப்படக்கூடிய எத்தியோப்பியாவிற்கு சஹாபாக்கள் தப்பித்து சென்ற அந்த நேரத்தில், ஹிஜ்ரா சென்ற நேரத்தில் அவர்களை எப்படியாவது முடக்க வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும், அந்த நாட்டிலேயே அவர்கள் வதைக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே அதிகமான லஞ்சங்களை எடுத்துக்கொண்டு போய் அந்த ஆட்சியாளர்களுக்கு தந்து திட்டமிட்டு அவர்களை பற்றி இல்லாததை எல்லாம் சொல்லி மாற்றிக் கொடுக்க நினைத்தவர் தான் அம்ர் இப்னுல் ஆஸ். பிற்காலத்திலே அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இந்த மார்க்கத்துக்கும்
அல்லாஹ்வுக்கும் மிகப்பெரிய ஒரு உதவியாளராக இருந்தவர் அவர். இஸ்லாமிய நாடு பல இடங்களுக்கு விரிவாகுவதற்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தவர். இன்னும் சொல்ல போனால் இன்றைய எகிப்து இருக்கிறதே, இஸ்லாமிய நாடாக இருப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் இந்த அம்ர் இப்னு ஆஸ். அவ்வளவு அரசியல் திறமை வாய்ந்த மனிதர். அப்படிப்பட்ட உயர்ந்த சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பல நன்மாராயங்களையும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த நிலையில் மரணப்படுக்கையில் இருக்கும்போது மக்களின் பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்புவதற்கு மறுத்து சுவற்றின் பக்கமாக தன்னுடைய முகத்தை திருப்பியவராக தேம்பி தேம்பி அழுகிறார். அவருடைய மகனாரும் சஹாபிதான். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய தந்தை அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை பற்றி சொல்கிறார்கள், தந்தையே ஏன் அழுகிறீர்கள்? மரணம் வந்துவிட்டது என்ற கலக்கத்திலே அழுகிறீர்களா? மரணத்தை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களை பற்றி இப்படி எல்லாம் நன்மாராயம் சொல்லி இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் மரணத்தை கண்டு ஏன் கலங்க வேண்டும்? மரணத்தை கண்டு நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? ஏன் அழ வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போதுதான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை நாம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், மகனே, மரணத்தை கண்டு பயப்படக்கூடிய மனிதன் அல்ல நான். மரணத்தை கண்டு நான் கலங்கவில்லை. மரணம் என்னை அச்சுறுத்த முடியாது. மாறாக மரணம் என்னை பயப்படுத்தவில்லை. மாறாக நான் மரணத்தை கண்டு பயப்படாமல் நான் வாழ்ந்த காலங்களை நினைத்து பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே 3 கட்டங்கள் கடந்து போயிருக்கின்றன. என்னுடைய வாழ்க்கையில் 3 பகுதிகள் கடந்து போயிருக்கின்றன. 3 நிலைகள் கடந்து போயிருக்கின்றன. ஒன்று என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை சொன்னபோது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற தௌஹீத் கலிமாவை சொன்னபோது அந்த நேரத்தில் இருந்த மாபெரும் வெறுப்பு, அவர்களின் மீது இருந்த துவேஷம், அவர்களின் மீது இருந்த பகைமை, அந்த நேரத்தில் முஹம்மத் என்ற மனிதர் தான் உலகத்திலே எனக்கு மாபெரும் எதிரியாக தென்பட்டார், மிகப்பெரிய விரோதியாக தென்பட்டார். அந்த நேரத்தில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையிலே கிடைத்திருந்தால் கொன்றிருப்பேன். அப்படிப்பட்ட பகை வெஞ்சம் என்னுடைய உள்ளத்தில் தீயாக எரிந்து கொண்டிருந்தது. மகனே, இப்போது சொல்கிறேன், அந்த நேரத்தில் என்னுடைய மரணம் வந்திருந்தால் நிச்சயமாக நான் நேராக நரகத்திற்கு சென்றிருப்பேன். இதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை தந்தான், நேர்வழியை தந்தான், ஈமானை தந்தான், என்னை செழிக்க வைத்தான், சிறப்பு படுத்தினான், சஹாபாக்களுடைய சபையிலே என்னை வீற்றிருக்க வைத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக நான் பாக்கியம் பெற்றேன். அதற்கு பிறகு என்னுடைய நபியின் மீது நான் கொண்டிருந்த அன்பு, பாசம், அவர்கள் மீது வைத்திருந்த முஹப்பத் எந்த அளவிற்கு இருந்ததென்றால், என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய பிள்ளைகள், உலகத்தினுடைய அத்துணை செல்வங்கள், உறவுகள், செல்வாக்குகளை விட ஒரே ஜீவன், ஒரே உயிர் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் எனக்கு மிகவும் நேசத்திற்குரியவர்களாக, உயிருக்கு உயிரானவர்களாக, பாசத்திற்குரியவர்களாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் மட்டும் என்னுடைய உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டுமே. என்னுடைய உயிர் அந்த நேரத்தில் பிரிந்திருந்தால் நிச்சயமாக எனக்கு தெரியும், என்னுடைய ஈமானை பற்றி தெரியும், என்னுடைய உள்ளமையை பற்றி தெரியும். அந்த நேரத்தில் நபியின் மீது நான் கொண்டிருந்த அன்பு, பாசம் எவ்வளவு என்பது எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் மட்டும் என்னுடைய உயிர் பிரிந்திருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்திருப்பான். இதிலே சந்தேகமே கிடையாது. ஆனால் காலங்கள் கடந்தன. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். பிரிந்ததற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. பதவிகள் அதிகமாக வந்தன, நாடுகள் பிடிக்கப்பட்டன, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாக்கம் பெற்றது. பலவிதமான ஏழ்மையிலே அடித்தளத்தில் அழுத்தப்பட்டு கிடந்த மனிதர்கள் எல்லாம் உயர்ந்த அந்தஸ்திற்குரியவர்களாக மாறினார்கள். எனக்கும் அல்லாஹ் அதிகாரத்தை தந்தான், அந்தஸ்தை தந்தான், ஆட்சியாளராக பொறுப்பேற்றேன். என்னுடைய வாழ்க்கையிலே செல்வங்கள், செல்வாக்குகள் குவிந்தன. எத்தனையோ எத்தனையோ விதமான இன்பகரமான வாழ்க்கையிலே நான் மூழ்கி இருந்தேன். இப்போது நான் நினைத்து பார்க்கிறேன், நபியினுடைய வாழ்க்கை விட்டும் பல நாட்கள், பல வருடங்கள் கடந்து வந்து விட்ட நான் என்னுடைய சொகுசிலே மூழ்கி இருக்கிறேனே. இந்த நேரத்தில் நான் மரணம் அடைந்தால் நான் சொர்க்கம் செல்வேனா,
நரகம் செல்வேனா எனக்கே சந்தேகமாக இருக்கிறது என்று சொன்னார். சொல்லக்கூடியவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பை பெற்றவர்கள், அவர்களுக்கு பலவிதமான நன்மாராயங்கள் சொன்னவர்கள், அவர்களுக்கு சோபனங்களை சொன்னவர்கள். அப்படிப்பட்ட அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தை விட்டு பிந்திய காலத்தில் என்னை அறியாமலேயே ஏதாவது ஒரு தவறுகளை செய்திருப்பேனோ, அந்த தவறுகளின் காரணத்தினால், என்னுடைய சொகுசான வாழ்க்கையின் காரணத்தினால் நான் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது சொர்க்கம் செல்வேனா நரகம் செல்வேனா என்று எனக்கு தெரியாது என்று கூறுகிறார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு சஹாபாக்கள் ஆகாத பாதையிலே செல்லவில்லை, ஹராமான பாதையிலே செல்லவில்லை. மாறாக அவர்கள் புனிதர்களாகத்தான் வாழ்ந்தார்கள். சஹாபாக்கள் உண்மையான மக்களாகத்தான் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்பமும் சொகுசும் ஹலாலான முறையிலே உள்ளே புகுந்திருந்ததே அவருடைய உள்ளத்திலே வேதனையை ஏற்படுத்துகிறது என்றால், நான் சொர்க்கம் செல்வேனா நரகம் செல்வேனா என்று வேதனையிட்டு கலங்குகிறார்கள் என்று சொன்னால், இன்று நம்முடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள், ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. இது மிக முக்கியமான வரிகள். ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. உங்களை கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்பாக உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள், கேள்வி கணக்கு கேட்டுக் கொள்ளுங்கள், சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் என்பதாக சையதுனா உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார். இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய எந்த மனிதனாக இருந்தாலும், அவன் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துக்குரியவனாக இருந்தாலும், அல்லது அந்தஸ்தை இல்லாத சாதாரண அடித்தளத்தில் இருக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும், எல்லோருக்கும் கபரில் கேள்வி உண்டு, எல்லோருக்கும் கபரில் கேள்வி உண்டு, மறுமையிலும் கேள்வி உண்டு. அந்த கேள்விகள் இலகுவாக்கப்பட வேண்டும் என்றால், லேசாக்கப்பட வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். என் வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு உகந்ததா இல்லையா, அல்லாஹ் பிரியப்படுகிறானா இல்லையா, நான் வாழக்கூடிய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்க்கை முறை இருக்கிறதா இல்லையா என்று கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தூங்க போகின்ற நேரத்தில் சஹாபாக்களிடத்திலே இருந்த பழக்கம் என்ன தெரியுமா? அவர்கள் படுக்கையிலே அமர்ந்து கொண்டு உடனே படுத்து விட மாட்டார்கள். அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய திருவசனங்களை ஓதுவார்கள். கொஞ்ச நேரம் அன்று பகல் முழுவதும் அவர்கள் செய்த காரியங்களை பற்றி யோசிப்பார்கள். நற்காரியங்களை செய்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவார்கள். தீய காரியங்களை அவர்கள் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடிவிட்டுத்தான் படுப்பார்கள். காரணம், படுக்கையிலே படுக்கின்ற போது, தூங்க செல்லுகின்ற போது நாம் சொல்லக்கூடிய துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹ்யா. இறைவா, உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் மரணம் அடைய போகிறேன், உன்னுடைய திருநாமத்தை கொண்டுதான் நான் உயிர் பெற்று எழுவேன் என்று சொல்லுகிறோம். மரண படுக்கை அல்ல அது, நாம் நம்முடைய நிம்மதிக்காக படுக்கக்கூடிய படுக்கை. தூக்கம், தூக்கத்திற்கு செல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துஆ மரணத்தை பற்றி யோசி என்று சொல்லி தருகிறது. அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வஹ்யா. இறைவா, உன்னுடைய பெயரை கொண்டே நான் மரணம் அடைகிறேன், உன்னுடைய பெயரை கொண்டே நான் உயிர் தெழுவேன் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறானே, அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹல் மௌத வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலி முஸம்மா. அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. அருமையான பெருமக்களே, மரணம் அடைகிற போது உயிரை கைப்பற்றக்கூடியவன் அல்லாஹ் தான். அல்லாஹு யத்தவஃபல் அன்ஃபுஸ ஹீன மௌத்திஹா வல்லதி லம் தமுத் ஃபீ மனாமிஹா. தூக்கத்திலே மனிதன் உறங்குகிறானே, அந்த நேரத்திலும் அவனுடைய உயிர் அல்லாஹ்விடத்திலே தான் செல்கிறது. ஃபயும்சிகு அல்லதி கதா அலைஹல் மௌத வயுர்சிலுல் உக்ரா இலா அஜலி முஸம்மா. அந்த நேரத்தில் அவன் தூங்குகின்ற போது செல்லக்கூடிய உயிரை கைப்பற்றி வைத்திருக்கிறானே அல்லாஹ், அந்த அல்லாஹ் அந்த உயிரை திருப்பி அனுப்ப வேண்டிய ஒரு நிலை இருந்தால் அல்லாஹ் அனுப்புகிறான். அவனுடைய கடைசி கட்டம் முடியவில்லை என்ற நிலையில் திரும்ப உயிரை கொடுக்கிறான். ஆனால் அந்த இரவோடு அந்த படுக்கையிலேயே அவனுடைய மரணம் வந்துவிட்டது என்று அல்லாஹ் உறுதி செய்திருந்தானே, ஆனால் அந்த உயிரை தன்னிடத்திலேயே வைத்துக் கொள்கிறான் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய கைப்பற்றலிலே இருக்கக்கூடிய நம்முடைய உயிர் திரும்ப கொடுக்கப்படுகிறது என்றால் யாருடைய பாக்கியம்? அல்லாஹ் நமக்கு கொடுத்த தௌஃபீக் இல்லையா? அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய நற்பாக்கியம் இல்லையா? அருள் இல்லையா? அருமையான பெருமக்களே, நம்முடைய ஆயுளை பற்றி யோசிக்க வேண்டும்.
புத்தாண்டு வருகிறது. புத்தாண்டு கொண்டாட்டம் உலகம் முழுவதிலும் பட்டாசு வெடித்து கொண்டாடுகிறார்கள். ஏதோ தன்னுடைய வாழ்க்கையிலே செய்ய முடியாத பெரும் பெரும் அதாவது புரட்சிகரமான காரியங்களையும் எழுச்சி மிகுந்த காரியங்களையும் மகிழ்ச்சியான காரியங்களையும் பல சாதனைகளையும் நிகழ்த்தி விட்டதை போன்ற உணர்வோடு பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள். அதுல முன்னணியில் இருப்பது யார் தெரியுமா? இஸ்லாமிய இளைஞர்கள். முன்னணியில் இருப்பது இஸ்லாமிய இளைஞர்கள். மதுவை அருந்திவிட்டு கொண்டாட்டத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதில் எண்ணிக்கையில் அதிகமாக காணப்படக்கூடியவர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள். அருமையான சமூகமே, நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த சமூகத்தை காப்பாற்றக்கூடிய முதுகெலும்பாக இருக்க வேண்டியவர்கள் இஸ்லாமிய சமூகத்தினுடைய இளைஞர்கள். இந்த ஷரியத், இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் உலகத்திலே பரவியதற்குரிய காரணம் அதிகமான இடத்திலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் இளைஞர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது ஒரு பெரிய ஒரு படையை ஒரு மனிதனுடைய தலைமையிலே அனுப்புகிறார்கள். அவர் யார் தெரியுமா? உசாமா என்ற மனிதர். அவருடைய வயது அந்த நேரத்தில் என்ன? ஏறக்குறைய 19-20 தான். எவ்வளவு இளைஞர்! ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே இஸ்லாமிய மார்க்கம் அதிகம் பரவுவதற்கு உயிரை பணயம் வைத்து இந்த சமுதாயத்திற்கு பாடுபட்டவர்கள் யார் தெரியுமா? அலி என்ற இளைஞர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரிய முடியாத உயிருக்கு உயிரான நேசராக நினைத்திருந்த சஹாபாக்கள் இஸ்லாமிய வாழ்க்கையை அப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறோம், நபியினுடைய சகவாசத்தோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் 80க்கு மேற்பட்ட சஹாபாக்கள் தங்களுடைய குடும்பத்தோடு அபிசீனியாவுக்கு, எத்தியோப்பியாவிற்கு, ஆப்பிரிக்காவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்கிறார்களே. அந்த நேரத்தில் நஜ்ஜாஷி மன்னர் கேட்ட கேள்விகளுக்கு குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து அழகான முறையிலே ஓதி இஸ்லாமிய மார்க்கம், அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஜோதியை அவருடைய இதயம் வரை ஊடுருவி பாயக்கூடிய வகையிலே ஓதி காட்டி உணர்த்தியவர் யார் தெரியுமா? ஜாஃபர். இளைஞர் 20க்கு உட்பட்ட ஒரு இளைஞர், அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர், தம்பி. இதெல்லாம் உயிரை பணயம் வைத்து செய்த காரியங்கள். வரலாறுகளாக மகிழ்ச்சியோடு பேசிவிடலாம், பேசுவதற்கும் கேட்பதற்கும் ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம். ஆனால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். கடல் கடந்து போன அந்த பயணம் அரபு மக்களுக்கு ஒரு புதுமையான பயணம், உயிரை பணயம் வைத்து சென்ற பயணம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ராவுக்காக வேண்டி சென்ற நேரத்தில் பச்சை போர்வையால் போர்த்தி, என்னுடைய அருமை தம்பி இங்கே படுத்தரு, காலை விழுந்தவுடன் என்னுடைய அமானித பொருட்களை உரியவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு மதீனா வந்து சேர் என்று சொல்லி படுக்க வைத்தார்களே. அந்த இரவு சாதாரண இரவு அல்ல, உயிரை அஞ்சக்கூடிய மாபெரும் அபாயகரமான இரவு. காலையிலே எழுந்தால் யாருடைய தலைக்கு 100 ஒட்டகங்களை பரிசாக அறிவித்தார்களோ அந்த முஹம்மத் காணவில்லை என்ற வெறுமை, ஏமாற்றம் அலியையே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வெறியாக மாறும். அப்படி இருந்தும் அலி சொன்னார்கள், அன்று இரவு நான் நிம்மதியாக உறங்கினேன். இது எவ்வளவு பெரிய தியாகம்! அடுத்த நாள் எழுந்தார்கள், நபி சொன்ன பட்டியலிலே எல்லோருக்கும் அமானிதங்களை ஒப்படைத்தார்கள். ஒப்படைத்து விட்டு அவர்கள் மதீனா சென்று சேர்ந்தார்கள். அலி அவர்களே, இன்று இரவு எப்படி உறங்கினீர்கள்? சொன்னார்கள், இன்று இரவுதான் நான் நிம்மதியோடு உறங்கினேன் என்றார்கள். ஏன், எப்படி சொல்கிறீர்கள்? என்னுடைய நபி சொன்னார்கள், நாளைய தினம் அமானிதங்களை ஒப்படைத்து விட்டு மதீனாவிலே வந்து என்னை சந்தியும் என்று சொன்னார். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலுக்கு செருப்பு கிடைக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி செல்கிறார்கள். நபி அவர்கள் அங்கே சென்று குபா என்ற பகுதியிலே தங்கியிருக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியினுடைய சந்திப்பை தேடியவர்களாக, அவர்கள் பிரியப்பட்டவர்களாக நேசத்தோடு வேகமாக பயணமாகிறார்கள். எங்கும் இருக்கவில்லை, எங்கும் தங்கவில்லை, எங்கும் ஓய்வெடுக்கவில்லை. ஓய்வில்லாத பயணம். வெயிலும் கற்களும் பயங்கரமான முற்களும் அவருடைய கால்களை பதம் பார்க்கின்றன. கால்கள் எல்லாம் ரணத்தால், வேதனையால் ரத்தம் தோய்ந்திருக்கிறது. சென்று குபா பகுதியிலே நபி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நபியினுடைய மடியிலே புத்தன்று விழுகிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், நான் வந்து விட்டேன். இது எவ்வளவு பெரிய தியாகம்! அந்த அலிக்கு அந்த நேரத்தில் வயது என்ன? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் இளைஞர், ஏறக்குறைய ஒரு 20-22 வயது தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போன்ற எத்தனை இளைஞர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்காக பாடுபட்டார்கள். பத்ர் களத்திலே
நபி அவர்களை திட்டினான் என்ற ஒரு வார்த்தை முஅவ்வித் முஆத் என்ற சஹாபாக்களுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு கிடைத்ததின் காரணத்தினால் அந்த செய்தியை மையமாக வைத்த அந்த அபூஜஹலை நாங்கள் கொல்வோம் என்று சொல்லி அங்கே வந்து ஒருவர் குதிரையின் காலை வெட்ட, இன்னொருவர் அபூஜஹலுடைய காலை வெட்டி அவன் இறந்து போவதற்கு காரணமாக அமைந்தவர்கள் சிறு பிள்ளைகள். இந்த சபையிலே ஸ்கூல் லீவ், பள்ளிக்கூட விடுமுறையிலே எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள். இஸ்லாமிய உரமேற்றி வளர்க்கப்படக்கூடிய அற்புதமான பிள்ளைகள். இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர் நினைத்தாலே தவிர அந்த பிள்ளைகளை இஸ்லாமிய எண்ணத்திலே வளர்க்க முடியாது. போனா போகட்டும் மதரசாவுக்கு, என்ன இன்னைக்கு மதரசாவுக்கு போனியா, அந்த கேள்வியே கிடையாது. காரணம், அதாவது நான் அடிக்கடி சொல்வது உண்டு, என்னவென்று சொன்னால் பிள்ளைகள் பரிதாபகரமானவர்கள். மார்க்கத்தை கொடுக்கிற விஷயத்தில், மார்க்கத்தை கற்கிற விஷயத்தில், மதரசா என்று 1 மணி நேரத்திற்காக வேண்டி அனுப்பக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பிள்ளைகள் வருகிறார்கள். ஆனால் ஒரு வருடம் என்று இருந்தால் எத்தனை விடுமுறை தெரியுமா? எத்தனை விடுமுறை தெரியுமா? ஸ்கூல் லீவ் விட்டுட்டா இப்ப இங்க இருந்து எத்தனையோ பிள்ளைங்க போயிட்டாங்க, மதரசா இல்ல, முடிஞ்சிருச்சு. இப்ப வெளியூர்ல இருந்து பிள்ளைங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க. அங்க ஓதிக்கிட்டு இருந்த அந்த மதரசா இப்ப கட்டு, ஒரு 10 நாள் லீவு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாலே ஸ்கூல் ஆரம்பிக்குது. ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே காலாண்டு பரீட்சை, அதுல லீவு. அரையாண்டு பரீட்சை, அதுல லீவு. அந்த அரையாண்டு பரீட்சை காலாண்டு பரீட்சைக்காக வேண்டி பாடமாக்க லீவு வாங்க பாருங்க, அதுல லீவு. அதுக்கு பின்னால் அது ஒவ்வொன்றிலையும் விடுமுறை விடுகிற போது அதுல லீவு. 1 மணி நேர மதரசாவினுடைய வாழ்க்கையில் இத்தனை ஸ்கூல் லீவ் என்ற காரணத்தினால் இவ்வளவு லீவ். அது அல்லாமல் எங்க குடும்பத்தில் ஒரு கல்யாணம், காது குத்து, வயசுக்கு வந்தது நீ போய் என்ன பண்ண போற? நான் கேட்கிறது, காது குத்துறதுக்கு நீ எங்க போய் ஏன் போக போற? குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு நீ போய் என்ன பண்ண போற? அவர்கள் போகிறார்கள், அவர்கள் அங்கே என்ன செய்து விட்டு போட்டோம், நீ இங்கே முக்கியமான விஷயம். அருமையானவர்களே, இது கை சேதமான நிலை, இது கை சேதமான நிலை. 5இல் வளையாதது 50இல் வளையாது என்று சொல்வார்கள். அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டத்திலே மது அருந்திவிட்டு பைக் ரேஸ் செய்து கடந்த வருடம் பிடிபட்டவர்களில் அதிகமானவர்கள் முஸ்லிம் இளைஞர்கள். இது நமக்கு வேதனை இல்லையா? எந்தோ ஒரு குடும்பத்தில் நடக்கிறது என்று நினைக்கிறோம். அதுவும் நம்முடைய குடும்பம் தான், அதுவும் நம்முடைய குடும்பம் தான். பலஸ்தீனத்திலே கொத்து கொத்தாக குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் என்றவுடன் நம்முடைய உள்ளம் துடிக்கிறதா இல்லையா? எந்தோ ஒரு முஸ்லிம் கொல்லப்படுகிறான் என்றால் துடிக்கிறதா இல்லையா? அதாவது கொல்லப்படாமலேயே ஸ்லோ பாய்சன் என்று சொல்வார்களே, கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கின்ற வகையில் கலாச்சாரங்களை சீரழிக்கப்படக்கூடிய நிலையில் பிள்ளைகள் அநியாயமாக போகிறார்களே, இதை பற்றி யார் யோசிப்பது? கண்ணியமானவர்களே, இது விஷயத்தில் மது என்பது மிக மோசமான அரக்கனாக திகழ்ந்து கொண்டிருக்கிறான். மது மட்டுமல்ல, அதையும் தாண்டிய போதைப் பொருட்கள் நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்களுடைய கையிலே சர்வ சாதாரணமாக கிடைக்கின்றன. இந்த மாசத்துக்குள்ள மட்டும் எத்தனை இளைஞர்களுடைய போட்டோக்கள் பேப்பர்ல வந்திருக்கு, எல்லாமே முஸ்லிம் இளைஞர்கள் இருக்கா இல்லையா? எல்லோருமே போதை கடத்தலிலே வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் பிடிபடுகிறார்கள். இதை பார்த்து யாராவது வேதனைப்படுகிறோமா? நாளைய தினம் திடீர் பணக்காரனாக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய குடும்பத்திலும் ஒருவன் அப்படி சென்றால் என்ன ஆகும்? எத்தனையோ குடும்பங்கள் அந்த போதை பொருளின் காரணத்தினால் அவனுடைய கலாச்சாரம் மாறி வெறி பிடித்த மனிதனை மிருகத்தை போன்ற அவர் மாறுவதின் காரணத்தினால் கொஞ்சம் கொஞ்சமாக அணுவணுவாக செத்துக் கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்கள் இருக்கின்றன. என் மகன் இப்படி போயிட்டானே, எப்படி திருத்துறது? எத்தனை கவுன்சிலிங், ஆனால் பிரயோஜனம் இல்லை. அருமையான பெருமக்களே, வேதனையோடு பேசுகிறோம். நம்முடைய பிள்ளைகளின் மீது கவனம் வைக்க வேண்டும். புத்தாண்டு கொண்டாட்டம் என்பது நம்முடைய மார்க்கத்திலே இல்லாத ஒரு விஷயம். எனவே நாம் ஒவ்வொருவரும் புத்தாண்டிலே நாம் இதை பற்றி கொண்டாடுகின்ற நேரத்தில் இந்த வருடம் முழுவதும் நம்முடைய பிள்ளைகளை எப்படி உருவாக்கி இருக்கிறோம், நாம் எவ்வளவு தொழுகைகளை தொழுதிருக்கிறோம், எத்தனை சதக்காக்களை செய்திருக்கிறோம், எந்த நன்மைகளை செய்திருக்கிறோம் என்று கொஞ்சம் யோசித்து இந்த வருடத்தில் யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ வீணான காரியங்களை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடு யா அல்லாஹ், வரக்கூடிய வருடத்திலாவது நான் சீர்திருத்தத்தோடு வாழ்வதற்கு எனக்கு யா அல்லாஹ் கிருபை செய்வாயாக என்று சொல்லி வரக்கூடிய காலங்களிலாவது நல்ல மனிதர்களாக, 5 நேரம் தொழக்கூடியவர்களாக, குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக, பிள்ளைகளை பண்படுத்தக்கூடியவர்களாக,
குடும்பத்தை பயிற்சி கொடுக்கக்கூடியவர்களாக நல்ல சாலிகான மக்களாக மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.